Hello everyone. So யாடா பசங்களா sorry 12th class முடிச்சிட்டிங்க வரைக்கும் உங்களுக்கு லேட் ஆயிடுச்சு. So no problem, we will continue this class. கொஞ்சம் வேகமாக ஸ்டார்ட் பண்ணுவோம் சரியாடாமா. இந்த டிஸ்கிரிப்ஷன் சொல்யூஷன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துறேன், நீங்கள் மறக்காமல் செக் அவுட் பண்ணிக்கலாம். ஓகேவாடாமா? ஓகே, சேனலுக்கு யாராவது ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா யூ கேன் சப்ஸ்கிரைப் இட். ஓகே, ஸோ 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்ன்றப்போ தான் ஞாபகம் வருது, இதில் எத்தனை பேர் சயின்ஸ் குரூப் எடுக்க ஐடியா வச்சுருக்கீங்க? இஸ் எனிவன் ஹாவ் ஐடியா டு ஜாயின் சயின்ஸ் குரூப்? யாரா பசங்களா? ஓகே, ஸோ சயின்ஸ் குரூப் எடுக்கிறவங்க வந்துட்டு மேக்ஸ் நினச்சி வரி பண்ண வேண்டாம். ஓகேங்களா, உங்களுக்கு டெஃபினெட்லி 11th and 12th ஐம் கோயிங் டு ஹேண்டில் தி மேக்ஸ் செக்ஷன்ரா பசங்களா. ஸோ மேம் நான் சயின்ஸ் குரூப் தான் எடுக்க போகிறேன் அப்படின்னு தெளிவாக இருந்தீங்கன்னா நீங்கள் இப்போவே நம்ம கோர்ஸ் லிஸ்ட்டில் ஜாயின் பண்ணலாம். ஓகேங்களா, 11th 12th ரெண்டும் சேர்ந்தும் சொல்கிறேன். அண்ட் இல்லை பயாலஜி குரூப் பண்ணாலும் ஓகே, எஸ் 11th மட்டும் தனியானாலும் ஓகே. ஸோ இந்த ரெண்டு பேர்த்துக்குமே இப்போ ஆஃபர் போயிட்டுருக்கு. ஓகேவா, அதனால தான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ ஆஃபர்ஸ் மாறிடுச்சுன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் மாறிடுவாங்க. ஸோ உங்களுக்கு இப்போ ஆஃபர் போய்கிட்டு இருக்கு. யாராவது ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, ப்ளீஸ் கிளிக் அண்ட் ஜாயின் இட். சரியாடாமா? இஃப் யூ நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, குரூப் நான் என்ன ஃபிக்ஸ் பண்ணலன்னா நோ ப்ராப்ளம். நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ கேன் டெஃபினெட்லி ஜாயின் அவர் கோர்ஸ். சரியாடா பசங்களா? ஹாய்டா பசங்களா. ஓகே, ஸோ கேன் வி ஆல் ஸ்டார்டட்? ஓகே மேம், எங்களுக்கு 12th கிளாஸ் 11th கிளாஸ்லாம் எப்படி இருக்குன்னு ஒரு ஐடியாவே இல்லை அப்படின்னா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் எடுப்பீங்களா மேம்? இட்ஸ் அ குட் கொஸ்டின். நான் தமிழில் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன்டா பசங்களா, ஆனால் அது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுங்களுக்கு எல்லா வேர்ட்ஸும் எனக்கு தெரியாதுன்னு தான் சொல்லுவேன். பட் யூ கேன் ஜாயின் இட். நம்ம கோர்சஸில் நிறைய தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க. ஆனால் நான் வந்துட்டு நடத்துறது அவங்களுக்கு புரியும், அதனால அவங்க அவ்வளோ பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ அது வந்து உங்களோட லாங்குவேஜ் பொறுத்து தான். சரியாடாமா? உங்களுக்கு 11th 12th கிளாஸ் எப்படி எடுப்பாங்கன்னு பயம் இருந்தால் நோ ப்ராப்ளம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட 12th கிளாஸஸ் கூட ரன் ஆச்சு, நீங்கள் அதில் போய் செக் அவுட்டும் பண்ணலாம். இந்த மாதிரி தான் நம்மளோட கிளாஸஸ் அங்கே இருக்கும். யூ கேன் ஆல்சோ செக் அண்ட் சி. சரியாடா பசங்களா? எஸ். ஸோ எப், ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் டெய்லி கேட்டுகிட்டே இருப்பீங்கல்ல, ஐயோ சாரி திஸ் ஒன், அவங்களுக்காக தமிழ் கொஷின்ஸே நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ தட் நான் என்ன கொஷின் எடுக்கிறேன்னு யாருக்குமே தெரியாமல் இருக்க வேண்டாம். ஸோ ரெண்டு மீடியமும் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ், திஸ் இஸ் தி கொஷின்ரா பசங்களா. இந்த கொஷினை தான் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ எடுத்துக்காட்ட வச்சு இந்த பாயிண்ட்ஸுக்கு நம்ம குவாட்ரிலேட்ரல் கண்டுபிடிக்கணும், ஏரியா ஆஃப் அ குவாட்ரிலேட்ரல் கண்டுபிடிக்கணும். தட்ஸ் தி கொஷின் ஹியர். ஃபைண்ட் தி ஏரியா ஆஃப் தி குவாட்ரிலேட்ரல் ராமா. ஃபர்ஸ்ட் மிட்டம் டு தேர்ட் ரிவிஷன் மிட்டம் கொஷின்ஸ் பிடிஎஃப் கொடுத்தேன்ல, நான் அதை கொடுத்தது 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்க்கு தானே. ஸோ ஃபைண்ட் தி ஏரியா ஆஃப் தி குவாட்ரிலேட்டர் ஃபார்ம்டு பை திஸ் பிடிஎஃப்ஸ். யாரா பசங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கணும், இதை நீங்கள் பிளாட் பண்ணிக்கணும். இந்த பிளாட்டிங்க்குன்னு உங்களுக்கு ஒரு டயக்ராம் மார்க் கொடுக்குறாங்க. ஸோ அதனால பிளாட் பண்ணிக்கோங்கடா பசங்களா. ஸோ 8,6 8,6 8 இங்கே இருப்பாங்க, 6 இங்கே இருப்பாங்க. திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஏ பாயிண்ட். அண்ட் 5,11. ஸோ 5 இங்கே இருப்பாங்க, 11 ஆல்மோஸ்ட் இங்கே இருப்பாங்க. திஸ் இஸ் தி பி பாயிண்ட். அண்ட் -5,12 -5,12 என்ற பாயிண்ட் இங்கே இருப்பாங்க, சி. அண்ட் -4,3 இந்த இடத்துல, திஸ் இஸ் டி. ஸோ ஏபிசிடி அப்படின்னு அவங்க அப்படியே பக்காவான ஃபார்மேட்டில் தான் இருக்காங்க. ஸோ நோ நீட் டு ரைட் திஸ் டயக்ராம், அவங்க ஆல்ரெடி ஃபார்மேட்டில் தான் இருக்காங்க. இதுதான் உங்களோட ஏ, இதுதான் உங்களோட பி, இதுதான் உங்களோட சி, இங்கே தான் உங்களோட டி. சரியாடாமா? நான் உங்களுக்கு ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டா, எல்லாத்தோட எக்ஸ் அண்ட் ஒய்யை தனித்தனியாக எழுதிக்கோங்க. வாட் இஸ் x1? உங்களோட x1 என்னது? x1ங்கிறது 8, y1ங்கிறது என்னது 6. வாட் இஸ் x2? x2ங்கிறது 5, y2 என்னடாமா? y2ங்கிறது 11. இங்கே என்னது? x3ங்கிறது -5 and y3ங்கிறது யாரு? 12. வாட் இஸ் your x4? x4 வந்து -4, y4 என்னடாமா? 3. சரிங்களா? ஏரியா ஆஃப் அ குவாட்ரிலேட்ரல் ஃபார்ம்ல என்ன? ஏரியா ஆஃப் அ குவாட்ரிலேட்ரல், சரியா? ஏரியா ஆஃப் அ குவாட்ரிலேட்ரல் is equal to half into
என்ன யூஸ் பண்ணும்? ஃபர்ஸ்ட் x1 x2 x3 x4 அகைன் x1 எழுதணும். ஓகேவாடாமா? half into what is your x? அப்படியே x மட்டும் லைனா எழுதுங்க. 8 5 -5 -4 8 5 -5 -4 again 8. அடுத்ததுடா பசங்களா 6 11 12 and 3 again 6. ஓகேங்களா? ஸோ இது அப்படியே ஸ்ட்ரெயிட்டாகவே மல்டிபிள் பண்ண நீங்கள் எழுதிக்கலாம். 8 and 11 மல்டிபிள் பண்ணால் 88, 5 and 12 மல்டிபிள் பண்ணால் 60, அண்ட் இவங்களை மல்டிபிள் பண்ணால் -15, அண்ட் இவங்களை மல்டிபிள் பண்ணால் -24. ஒரு மைனஸ் சைன் போட்டுட்டு இவனை 6 5s are 30 and 11 5s are -55, and this one -48 and this one +24. அவ்வளோதான்டா பசங்களா. சரிங்களா? half into இவங்களை சால்வ் பண்ணலாமா? when you solve this what is your answer? when you solve this what is your answer? One not 9 Shara. Why we use in between brackets? ஏன்னா அது ஃபார்முலாடா பசங்களா. இட்ஸ் ஃபார்முலாவே என்னன்னு கேட்டிங்கன்னா அப்பர் கிராஸ் மைனஸ் லோவர் கிராஸ். சரியாடாமா? எஸ். இல்லை கேன்சல் ஆகாது. ஓகே, இங்கே -24 இருக்கு, இங்கே -24 -24 இட் இஸ் +24 437. டோட்டல் என்னடாமா வருது பாரு உங்களுக்கு? டோட்டல் தப்பா சொல்றீங்க. வாட்ஸ் யுவர் ஆன்சர்? யூ வில் கெட் அன் சம் ஈவன் நம்பர் உங்களுக்கு கிடைக்கும். It's 79. Sure. (158). So when you solve it, you will get 79 square units. அவ்வளோதான். கிரேட் பசங்களா. எஸ். ஸோ இந்த சம் தான் நான் எடுத்தேன். சரிங்களா? தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்காக கொஷின்ஸ் கொண்டு வந்திருக்கேன். ஓகே, எஸ். ஸோ திஸ் இஸ் தி ஈஸியஸ்ட் கொஷின். இதுக்கு கிராஃப் வேணும். நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ப்ரூவ் அனலிட்டிக்கலி தி லைன் செக்மெண்ட் ஜாயினிங் தி மிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் தி டூ ட்ரையாங்கிள்ஸ். சரிங்களா? ட்ரையாங்கிள், ஒரு ட்ரையாங்கிள் வரையணுமா? இட் இஸ் ஆல்வேஸ் அலரும். யாரா பசங்களா, ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. ஒரு ட்ரையாங்கிளோட ரெண்டு சைட்ஸோட மிட் பாயிண்ட், இது ஒரு மிட் பாயிண்ட், இது ஒரு மிட் பாயிண்ட். இவங்க ரெண்டு பேர்த்தையும் நம்ம ஜாயின் பண்ணோம்னா இவனும் தேர்ட் சைடும் பேரலல்னு சொல்லணும். அண்ட் இட் இஸ் ஈக்குவல் டு half of its lengthன்னு நம்ம சொல்லணும். எப்படி சொல்ல முடியும்? எப்படி சொல்லலாம்டா பசங்களா? தேல்ஸ் தியரமா? தேல்ஸ் தியரம்லாம் நேற்று நான் சொன்னேன்டா பசங்களா. இது ஆக்சுவலி நீ 9th போட்டிருக்கேன். இந்த சம்மா ஆல்ரெடி நீங்கள் 9th போட்ட சம் தான். சரிங்களா? எஸ். இது எல்லாத்தையும் ஒவ்வொரு பாயிண்ட்ஸாக எடுத்துக்கலாம். டேக் இட் அஸ் எனி பாயிண்ட். சரியாடாமா? பாயிண்ட் நம்ம இஷ்டம், நாமளே பாயிண்ட் எடுத்துக்கலாம். பாயிண்ட்டை நம்ம இஷ்டமாக கூட எடுத்துக்கலாம். சரியா? ஒருத்தர் 0,0ன்னு கூட எடுத்துக்கோங்க, இட்ஸ் யுவர் விஷ். ஒருத்தர் 0,0ன்னு எடுத்துக்கோங்க, இன்னொருத்தர் வந்து A,0ன்னு எடுத்துக்கோங்க. ஓகேவா? இது மட்டும் சம் பாயிண்ட் C,D, அது மட்டும் சம் பாயிண்ட் C,D. சரிங்களா? ஸோ இது வந்து D and E பாயிண்ட். ஸோ D பாயிண்ட் எப்படி வரும்? D பாயிண்ட்டுங்கிறது யாரு? மிட் பாயிண்ட் ஆஃப் 1 and 2. கரெக்டா? இவனுக்கும் மிட் பாயிண்ட். அப்போ இந்த பாயிண்ட் என்னது? C/2, D/2. ரைட்டாடா பசங்களா? ஓகே. நடு பிள்ளையா? எஸ்.
E என்னடா பசங்களா, ங்கிறது இவங்க ரெண்டு பேத்துக்கும் மிட் பாயிண்ட். ஸோ a plus c by 2 and d by 2. கரெக்ட். எல்லா பாயிண்ட்டும் கண்டுபிடிச்சிட்டோமா? ஸோ இது வந்து ஒரு a, b and c. ஸோ a, b, c 3 பேரும் என்கிட்ட இருக்காங்க. சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணணும்? ஸோ பேரலலோட கான்செப்ட் என்ன நம்ம படிச்சிருக்கோம். பேரலல்னா இவனோட ஸ்லோப்பும் ஈக்குவலா இருக்கணும். ஸோ டியோட ஸ்லோப்பும் ஏபியோட ஸ்லோப்பும் ஈக்குவலா இருக்கணும். வாட் இஸ் டி ஸ்லோப்? டி ஸ்லோப் ஆஃப் 2 பாயிண்ட் ஃபார்முலா என்னடா பேசுறீங்களா? y2 minus y1 divided by x2 minus x1. ஃபார்முலா என்னது? y2 minus y1 divided by x2 minus x1. சரிங்களா? வாட் இஸ் y2 டா பேசுறீங்களா? இதுதான் உன்னோட y2. இவனும் ஒரே மாதிரி இருக்கான். ஸோ your slope is 0. 0 by anything it is 0. So எனக்கு DE ஓட slope 0. சரியா? What about AB டா பசங்களா? AB ஓட slope என்னது? AB ஓட slope என்னது? இவனுக்கும் 0 minus 0 is 0. So ரெண்டு பேத்தோட slope பார்க்க ஒரே மாதிரி இருக்காங்களா? M1 M2 நம்மளுக்கு பார்க்க ஒரே மாதிரி இருக்காங்களா? My M1 is equal to M2. ஸ்லோப் ஈக்குவலா இருக்காங்க. ஓகே, இப்போ நான் அடுத்து என்ன சொன்னோம்? ஹாஃப் ஆஃப் தி டிஸ்டன்ஸ் பிட்வீன். டிஸ்டன்ஸ்னா பண்ணணும், ஏபியோட டிஸ்டன்ஸ் நீங்கள் கால்குலேட் பண்ணணும், டியோட டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணணும். அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாதின்னு சொல்லணும். சரிங்களா? இவனுக்கும் டிஸ்டன்ஸ் என்ன ஃபார்முலாடா பசங்க? இவங்களோட டிஸ்டன்ஸ் ஃபார்முலா வந்து ஏ. ஓகே, ஏபியோட டிஸ்டன்ஸ் வந்து ஏன்னு கிடைக்கும் நம்மளுக்கு. ஓகேவா? வாட் அபவுட் பிசி டிஸ்டன்ஸ்? சாரி, டிஇ டிஸ்டன்ஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் y2 minus y1 the whole square. So, இப்போ d by 2 subtract ஆயிட்டாங்கன்னா 0 the whole square plus. அடுத்தது இங்க என்ன ஆகும்? a plus c by 2 c by 2. a plus c by 2 யும் c by 2 யும் subtract பண்ணீங்கன்னா c by 2 cancel ஆயிருவாங்க. a by 2 மட்டும் இருப்பாங்க. a by 2 the whole square. a by 2 the whole square வந்து நான் என்ன பண்ணலாம்? வெறும் a by 2 ன்னு எடுத்துக்கலாம். இது எனக்கு a, இது a by 2. பாதியா இருக்காங்களா? They are half, which means half DE is equal to AB. Hence proved ரா பசங்களா. நான் ஸ்லோப்பும் சொல்லிட்டேன், டிஸ்டன்ஸும் சொல்லிட்டேன். யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? Any doubts you have? இது ஏன் நம்மளுக்கு ஈஸியா முடிஞ்சது தெரியுமா? நம்ம எடுத்திருக்க பாயிண்ட்னால தான். நான் ஒருத்தர் ஆரிஜின் பாயிண்ட்னு எடுத்து வச்சிருக்கேன், அதனால எனக்கு இது ஈஸியா இருக்கு. சரியாடாமா? நாட் அண்டர்ஸ்டாண்ட். நீங்க புக்ல இருக்க மாதிரி டிஃப்ரெண்ட் எல்லாத்துக்கும் வேற வேற பாயிண்ட் கொடுக்கலாம். இல்லைன்னா நான் ஒன்னு சொல்லிட்டேன், புட் ஆக்சிஸ். பசங்களா, ஆக்சிஸ் போடு. டயக்ராம் ஒழுங்கா டிரா பண்ண தெரிஞ்சுக்கோங்க. நம்மளுக்கு டயக்ராம் வச்சு ஒரு சில சம்ஸ் போகுதுன்னா ஒருத்தர் ஆரிஜின் பாயிண்டா எடுத்துக்கிறது ரொம்ப ஈஸி. ஸோ நம்ம வந்துட்டு ஓகே வேடாமா இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த பாயிண்ட் என்னது? இந்த பாயிண்ட் வந்து 0,0. சரிங்களா? இந்த பாயிண்ட் என்னது? இந்த பாயிண்ட் ஏதாவது ஒரு பாயிண்ட், அது எனக்கு தெரியாதான். அது எக்ஸ் ஆக்சிஸ் மேல இருக்காங்க. எக்ஸ் ஆக்சிஸ் இருக்க மேல பாயிண்ட் எப்படி இருக்கும்? a,0. y கோஆர்டினேட் 0வா இருப்பாங்களா? இந்த பாயிண்ட் எனக்கு தெரியாது. இது c,dன்னு எடுத்துக்கோங்க. இதோட மிட் பாயிண்ட். அப்ப இந்த ஃபார்முலா என்னது? இவனுக்கும் மிட் பாயிண்ட். ரெண்டு பேத்துக்கு மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சீங்கன்னா a plus c by 2, d by 2. இவனுக்கு மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சீங்கன்னா c by 2, d by 2. கரெக்ட்? ஸ்லோப் y0. எக்ஸ் ஆக்சிஸ்ல y0 தான். எக்ஸ் ஆக்சிஸ் மேல இருக்காங்கன்னா அவங்க 0 தான். சரியாடாமா? நான் டயக்ராம் எனக்கு நாம தான் எடுத்துக்கிறோம், நம்ம எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ டேக் யூர் ஸ்லோப். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு தான் நான் இந்த கொஸ்டினை தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ see this question only I am explaining it. பார்த்துட்டீங்களா? இந்த கொஸ்டின் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். சரியாடா பசங்களா? ஸோ ஸ்லோப் இவங்க ரெண்டு பேத்துக்கும் ஸ்லோப். இவங்க ரெண்டு பேர்த்தோட ஸ்லோப் எப்படி கண்டுபிடிப்பீங்க? வாட் இஸ் அ ஃபார்முலா? y2 minus y1 divided by x2 minus x1. இதான ஸ்லோப்போட ஃபார்முலா. கரெக்டா? இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஸ்லோப் கண்டுபிடிங்க. நீங்க ஸ்லோப் கண்டுபிடிச்சிங்கன்னா 0ன்னு கிடைக்கும். அதே மாதிரி இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஸ்லோப் கண்டுபிடிங்க. இந்த லைனுக்கு ஸ்லோப் கண்டுபிடிங்க. இதுக்கும் என்ன கிடைக்கும்? 0ன்னு கிடைக்கும். ரெண்டு பேர்த்தோட ஸ்லோப்பும் ஈக்குவலா இருக்கா? ரெண்டு பேர்த்தோட ஸ்லோப்பும் ஈக்குவலா இருந்தா என்ன அர்த்தம்?
ஸோ இந்த லைனும் parallel. அப்போ DE லைனும் BC லைனும் parallel. You got it பசங்களா? And distance between formula. இப்போ AB ஓட distance கண்டுபிடிங்க, DE ஓட distance கண்டுபிடிங்க. ரெண்டு பேரும் பாதி பாதியா இருக்கும், அவ்வளவுதான். Distance between formula என்ன? Square root of y2 minus y1 the whole square plus x2 minus x1 the whole square. அதான் பண்ணியிருக்கேன். புரிஞ்சுதாடாமா? Okay? Yeah. Show that the given points form a parallelogram. ஒருத்தங்க parallelogram form பண்றாங்க நான் சொல்லணும். நான் எப்படி சொல்ல முடியும் it forms a parallelogram? How could you say it forms a parallelogram? ஒரு parallelogram form பண்றாங்க நான் எப்படி பசங்கள சொல்றது? ABCD form a parallelogram. அப்ப நான் என்ன சொல்லணும்? to prove. என்னன்னா நம்ம proof பண்ணணும்? நம்ம proof பண்ண வேண்டியது AB is parallel to CD அப்படின்னு proof பண்ணணும். வேற என்ன proof பண்ணணும்? AD is parallel to BC அப்படின்னு proof பண்ணணும். கரெக்டாடா பசங்களா? ஆப்போசிட் சைட் ஈக்குவல் கிடையாது, ஆப்போசிட் சைட்ஸ் parallelனு proof பண்ணா முடிஞ்சிருச்சு. ஓகே எவ்ரிவன்? ஸோ எஸ், parallelனு proof பண்ணணும்னா என்ன எடுத்துக்கணும்? இவனோட ஸ்லோப்பும் இவனோட ஸ்லோப் மொத்தம் எத்தனை ஸ்லோப் கண்டுபிடிக்கணும்? 4 ஸ்லோப் நான் கண்டுபிடிக்கணும். கிளாரிட்டி இருக்கா? வாட் இஸ் M1? AB நான் M1 ன்னு எடுத்துக்கிறேன். டு ப்ரூவ் என்னன்னு தெரிஞ்சிருச்சுன்னா நம்மளுக்கு என்ன பண்ணணும் தெரிஞ்சுட்டா பசங்க. A பாயிண்ட் என்னது? 2.5, 3.5. What is your B? Your B is 10,4. ஸ்லோப் எப்படி கண்டுபிடிப்பீங்க? இதுதான் என்னோட x1, இதுதான் என்னோட y1, இதுதான் என்னோட x2, இதுதான் என்னோட y2. கரெக்ட்? ஸோ ஸ்லோப்போட ஃபார்முலா என்னது? M1 is equal to y2 minus y1. 4 minus 3.5. 4ல 3.5 போச்சுன்னா 0.5 whole divided by 10ல 2.5. 10ல 2.5 போச்சுன்னா 7.5. இதை கேன்சல் பண்ணீங்கன்னா 1/5 கிடைக்கும். எஸ், ஸ்லோப் ஈக்குவேட் பண்ணும். அடுத்தது பசங்களா நம்ம சிடிக்கு கண்டுபிடிக்கணும். கரெக்டா? சி பாயிண்ட் 2.5, 2.5. வாட் இஸ் யுவர் டி? -5, -5. ஸோ இதுதான் என்னோட x1, இதுதான் என்னோட y1, this is my x2 and this is my y2. What is my slope? y2 minus y1. 5ல 2.5. 2.5 தான் கிடைக்கும். And -5ல -2.5. -7.5. It's not 5, it is 15, Rama. It is 1/15. Okay. வராதா? Little bit slow பண்ணவா? ஒரே நிமிஷம். நம்ம 10ல 2.5 போச்சுன்னா ஒருத்தங்க ஃபாஸ்ட்ன்றீங்க, ஒருத்தங்க ஸ்லோன்றீங்க. யாடா பசங்களா? நான் 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சு இப்போதான் வந்தேன்னா, ஸோ ஐ வாஸ் இன் தட் அந்த வேகத்தில் இருந்தேன். எப்படி மேம் சப்ராக்ட் பண்ணணும் பசங்களா? 4லேருந்து பாயிண்ட் 4 இருக்குடா. 4ல 3.5 போச்சுன்னா என்னடாமா வரும்? ஓகேவா? 10ல 2.5 போச்சுன்னா என்ன வரும்? 4ல 3.5 போச்சுன்னா 0.5. கரெக்டா? 4க்கும் 3.5க்கும் நடுவில் ஒரு 0.5 தான் இருக்கும். ஒரு அரை டிஸ்டன்ஸ் தான் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி 10லேருந்து 2 போச்சு. 10ல 2 போச்சுனாலே 8. 8ல ஒரு அரை போச்சுன்னா மீதி 7 இருக்கும். கரெக்டா? இவங்களை நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா 5/75. 5/75ங்கிறது 1/15. எஸ், இட் இஸ் 1/15. கரெக்ட்? நான் பாயிண்ட்
தப்பா எழுதிட்டனோ ப்ளீஸ் செக் வித் தி கொஸ்டின்ரா பசங்களா. யாராவது கொஸ்டினை செக் பண்ணுங்களேன். இட் இஸ் +4 or -4? செக் தி பாயிண்ட் ஆக்சுவலி. வாட் இஸ் தி பாயிண்ட் ராமா? நான் தப்பா எழுதிட்டேன்னு நினைக்கிறேன். கொஸ்டின் தப்புன்னு நினைக்கிறேன். The question is -4, correct? உங்களோட question -4 தானே வந்திருக்கணும். ஆல okay, that's the problem. Sorry. Yes, it's minus na இவன் positive. இவனா okay here. So இப்போ கரெக்டா வரும். இது 7.5 7.5 you get -1 as your answer. Huh? Okay, so same. And இதுவும் மைனஸ்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பாயிண்ட்டும் மைனஸ்னு நினைக்கிறேன். மைனஸ் எல்லாம் விட்டுட்டேன். And this is -2.5 and this is -4, correct? Yep. So -2.5. So 5 ல இருந்து -2.5 na it is +2.5. 5 minus of -2.5 it is plus. So 7.5 divided by -7.5 I will get -1. ரெண்டு பேரும் ஈக்குவலா இருக்காங்களா? Yes. ஓகே வாடா பசங்களா. அதே மாதிரி you will find for AC. AC க்கு கண்டுபிடிக்கணுமா? So what is your M3 டாமா? -2.5 ல இருந்து 3.5. -2.5 3.5. 3 2 and 3 ஆட் பண்ணா 5. 0.5 வந்துட்டு 6. So -6 whole divided by 2.5 ல இருந்து 2.5. 1/15 வராதுடா பசங்க. ஏன்னா பாயிண்ட்ஸ் டிஃபரன்ஸ் இருக்குல்ல. The point is different ராமா. So not AC க்கு கண்டுபிடிக்க கூடாது. Not for AC. AD right? AD 5 ல இருந்து 5 minus 3.5 minus 5 minus 2.5. So your answer is 1.5 divided by -7.5 cancel பண்ணீங்கன்னா -1/5 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? and அதே மாதிரி BC க்கு கண்டுபிடிச்சீங்கன்னா -2.5 minus of minus +4 and +2.5 minus 10. So உங்களுக்கு என்ன கிடைக்கும்டா பசங்களா? 1.5 divided by 7.5, so you will get -1/5. ரெண்டு பேரும் பார்க்க ஒரே மாதிரி இருக்காங்க. So slopes are equal. When the slopes are equal, it's a parallelogram. அது மட்டும் கிடையாது. midpoint of இத மட்டும் சொல்லி parallelogramனு சொல்ல முடியாது. midpoint of ACயும் midpoint of BDயும் எனக்கு ஒரே மாதிரி இருக்கணும். if they are equal, they are parallelogram. slopes மட்டும் கிடையாது. diagonals must bisect each other. diagonals எனக்கு bisect பண்ணணும். சரியாடாமா? diagram என்னது? this is the diagram. A B C D. சரிங்களா? AC ஓட midpointம் BD ஓட midpointம் எனக்கு ஒரே பாயிண்டா இருக்கணும். யாடா பசங்களா? ஸ்லோப் ஆஃப் AB is equal to slope of CD. அப்படி நம்ம எடுத்துக்கணும். நம்ம எல்லாமே எடுத்துட்டு தான் எழுத போறோம். நம்ம ஸ்லோப் ஈக்குவல். சரிங்களா? இப்போ நான் என்ன சொன்னேன்? M1ம் எனக்கு M2ம் ஈக்குவலா வந்திருக்கு. ஸ்லோப்ஸ் ஈக்குவல்னா என்ன அர்த்தம்? AB is parallel to CD. சரிங்களா? M3யும் M4ம் எனக்கு ஈக்குவலா இருக்காங்க. ஈக்குவலா இருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? AD is parallel to BC. So opposite sides are parallel. இப்போ midpoint of AB கண்டுபிடிங்க. Yes. What is the midpoint of AB? AC ஓட midpoint. A ஓட பாயிண்ட் என்னது? A பாயிண்ட் வந்துட்டு 2,5, 3,5. 3,5. Yes. So அதையும் 2,5, -2,5 நீங்க ஆட் பண்ணுவீங்க. ஆட் பண்ணீங்க என்ன கிடைக்கும்? 2,5, 2,5 added by 2 and 3,5 minus 2.5, 2. subtract பண்ணீங்க. ரெண்டு பேரையும் ஆட் பண்ணீங்கன்னா 5 5 2 ஆல டிவைட் பண்ணா 2,5. இது 1/2 it is 0.5. So this is the midpoint. What is the midpoint of BD டா பசங்களா? B and D. B point என்னது? B point வந்து 10, -4 and D point என்னன்னு கேட்டிங்கன்னா -5, 5. சரியா? 10, -4.
minus 4 comma minus இது minus 5 and this is plus 5. So இது வந்து 5 by 2, 5 by 2 வந்து 2.5 and 1 by 2, 1 by 2 னா 0.5. ரெண்டு பேரும் பார்க்க ஒரே மாதிரி இருக்காங்களா? So they are equal. So அவங்க equal. சரியாடா பசங்களா? So to prove as a quadrilateral, ஒரு quadrilateralல parallelogram ஃபார்ம் பண்ணனும்னா என்ன பண்ணுவீங்க? What is the step? ரெண்டே ஸ்டெப் தான். என்ன பண்ணனும்? AB யோட ஸ்லோப்பும் CD யோட ஸ்லோப்பும் ஈக்குவல்னு சொல்லி காட்டி parallelனு சொல்லணும். And AC யோட ஸ்லோப்பும் BD and BC யோட ஸ்லோப்பும் ஈக்குவல்னு சொல்லி parallelனு காட்டணும். மூணாவது ஸ்டெப் என்னடாமா? midpoint of AC யும் midpoint of BD யும் எனக்கு ஒண்ணுன்னு காட்டணும். சரியாடா பசங்களா? இதை காட்டினாலே போதும். ஓகே? யப். நான் mensuration formula உங்களுக்காக சொல்றேன்டா பசங்களா. Now listen to this question. This is a very important question. Find the equation of the line passing through the point. ஒரு பாயிண்ட் கொடுத்திருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்க? ஒரு பாயிண்ட் கொடுத்திருக்காங்க 1, 4ன்னு சொல்லி. சரியாடாமா? And perpendicular to. perpendicularனா இந்த மாதிரி ஆப்போசிட்ல, அவனோட ஆப்போசிட் டைரக்ஷன்ல, இந்த லைனுக்கு ஆப்போசிட்ல ஒரு லைன். சரிங்களா? இந்த லைன் மேல ரெண்டு பாயிண்ட் இருக்காங்க 2, 5, 4, 7. இது புரிஞ்சுதா எல்லாத்துக்கும்? என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுதா பசங்களா? क्वेश्चन படிச்சு நான் சொல்றேன். ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதுதான் क्वेश्चन. என்ன சொல்றாங்க? ஸோ உங்ககிட்ட ஒரு பாயிண்ட் இருக்கு, A is equal to 1, 4ன்னு ஒரு லைன் மேல ஒரு பாயிண்ட் இருக்கு. இந்த லைன் இன்னொரு லைனுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்காங்க. அந்த பெர்பெண்டிகுலர் லைன் மேல ரெண்டு பாயிண்ட் இருக்கு. யாடா பசங்களா? புரிஞ்சுதா? சே எஸ் ஆர் நோடா பசங்களா? See, 12th standard students are very obedient than you. ஓகேவா? அவங்க வந்துட்டு இந்த மாதிரி சாட்ல வந்துட்டு ஒரு மெசேஜஸ் கூட பண்ணல. அவங்களாம் அவ்வளோ சின்சியரா 4:30க்கு எந்திரிச்சு படிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்க என்னடா இப்படி இருக்கீங்கடா பசங்களா? ஓகேவா? அந்த கிளாஸுக்கு இந்த கிளாஸுக்கு எனக்கு டோட்டல் டிஃப்ரெண்டா இருக்கு. எனக்கு நான் அங்கேயே இருந்துக்கலாம் போல இருக்கு. ஸோ எவ்ரிவன் ரெஸ்பாண்ட்ராமா? உங்களுக்கு தானே ஃபர்ஸ்ட் பப்ளிக், நீங்க தானே ரொம்ப சீரியஸா எடுத்து படிக்கணும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண முடியும்? நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு க்ளூ. ஓகேவாடாமா? ஒரே ஒரு க்ளூ. இங்க எத்தனை லைன்ஸ் இருக்கு? அவங்க இங்க கொடுத்துருக்கதை வச்சு உங்களுக்கு தெரிய முடியும். there are 2 lines. அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? 2 லைன் இருக்கு. ஓகேவா? என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னு நான் எழுதிக்கிறேன். ஓகேவா? this is L1 line, this is L2 line. எத்தனை லைன் இருக்கு? 2 லைன்ஸ் இருக்கு. L1 is perpendicular to L2. L1 is perpendicular to L2. Yeah, Vasant, you can't understand? Okay, ஒரே நிமிஷம் சொல்லிட்டு கேளுடாமா. ஈக்குவேஷன் ஆஃப் தி லைன். நீங்க என்ன கண்டுபிடிக்க போறீங்க? ஒரு லைனோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க போறீங்க. பாசிங் த்ரூ த பாயிண்ட். அவன் மேல ஒரு குட்டி பையன் இருக்கான். அந்த பையனுக்கு பேரு A. ஓகேவா? ஒரு லைன் இருக்கு, அதுக்கு பேரு L1. நான் பேர் வச்சுக்கிறேன். இந்த L1 மேல A இருக்காங்க. ஸோ நான் போடுறேன் L1 மேல A இருக்காங்க. ஓகே? அண்ட் perpendicular to ரெண்டு x கோஆர்டினேட் plus x கோஆர்டினேட் by 2, y1 plus y2 by 2. x ஆட் பண்ணி 2 ஆல டிவைட் பண்ணனும், y ஆட் பண்ணி 2 ஆல டிவைட் பண்ணனும். அவ்வளவுதான் விஸ்வா. ஓகே வாடாமா? அண்ட் perpendicular to. perpendicular ஒரு லைன் perpendicularனா அப்ப இன்னொரு லைன் வராங்கன்னு அர்த்தமா? அப்ப L2 ன்னு இன்னொரு லைன் இருக்கு. சரிங்களா? அந்த L2 மேல ரெண்டு பாயிண்ட்ஸ் இருக்காங்க. நோ, perpendicularனா ஸ்லோப் ஈக்குவல் கிடையாது. perpendicularனா ரெண்டு பேத்தையும் மல்டிபிள் பண்ணா -1 கிடைக்கணும். ரெண்டு பேத்தையும் மல்டிபிள் பண்ணா -1 கிடைப்பாங்க. சரியா? L1 லைனோட ஸ்லோப் M1, L2 லைனோட ஸ்லோப் வந்து M2. நான் அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ M2 உன்னால கண்டுபிடிக்க முடியும். ஏன்? there are 2 points. ஓகேவா? 2, 5, 4, 7 passes through. எந்த லைன் வழியா போறாங்க? L2 லைன் வழியா போறாங்க. அப்போ M2 ஓட ஃபார்முலா என்னது? y2 minus y1 by x2 minus x1. சரிங்களா? y2 யாரு? 7. 7ல இருந்து 5 சப்ட்ராக்ட் பண்ணனும். 7 minus 5. அதே மாதிரி 4ல இருந்து 2 சப்ட்ராக்ட் பண்ணனும். 4 minus 2. So 2 by 2 which is 1. M2 யாருடாமா? 1. So அப்போ M1 என்ன?
m1ஐயும் m2ஐயும் மல்டிபிள் பண்ணா -1. அப்போ m1 என்ன வரும் நம்மளுக்கு -1 கிடைப்பாங்களா? ஏன்னா இதுக்கு பதிலா 1 போடுறீங்க. 1 into anything it is same. ஸோ அப்போ m1 ஓட வேல்யூ -1 தான். ஓகேவாடாமா? y ஸ்லோப் ஃபைண்ட் பண்றோம் மேம். ஏன்னா பெர்பெண்டிகுலர்னு கொடுத்துருக்காங்க. எங்கெல்லாம் பெர்பெண்டிகுலர் பேரலல்னு கொடுக்குறாங்களோ அப்போ ஸ்லோப்பை வச்சு தான் போக போறோம்னு அர்த்தம். சரிடாமா? எனக்கு தெரிஞ்ச ஒரே க்ளூ பெர்பெண்டிகுலர்னா எனக்கு என்ன தெரியும், ஸ்லோப்ஸ் மல்டிபிள் பண்ணா -1. அப்போ ஸ்லோப் தான் கண்டுபிடிக்க வேண்டியதா இருக்கும். சரியாடாமா? அதனால தான். ஓகே, இப்போ நான் கண்டுபிடிக்க வேண்டியது என்னது, டு ஃபைண்ட். ஆக்சுவலி வாட் இஸ் டு ஃபைண்ட்? L1 லைன் ஈக்குவேஷனை கண்டுபிடிக்கணும். ஈக்குவேஷனுக்கு நிறைய ஃபார்முலா இருக்கு. இப்போ உங்ககிட்ட என்னென்ன இருக்குன்னு பாருங்க. L1 வழியா போற ஒரு பாயிண்ட் இருக்கு. L1 லைனோட ஸ்லோப் இருக்காங்க. சரிங்களா? ஸோ கிவன் என்னது, கிவன்னு பார்த்தா ஒரு ஸ்லோப். வாட் இஸ் ஸ்லோப்? -1. அண்ட் ஒரு பாயிண்ட் இருக்கு. யாரா பசங்களை -1/m எடுத்துக்கலாம். சரிங்களா? பாயிண்ட் என்னது, 1,4. ஸோ வாட்ஸ் தி ஃபார்முலா? ஒரு ஸ்லோப்பும் ஒரு பாயிண்ட்டும் இருக்கு. அப்போ ஃபார்முலா என்ன? ஸ்லோப் பாயிண்ட் ஃபார்முலா y - y1 is equal to m into x minus x1. y minus y1 is equal to m into x minus x1. இதுதான ஃபார்முலா. ஸோ y minus 4 is equal to -1 into x minus 1. So y minus 4 is equal to minus x plus 1. எல்லாத்தையும் இந்த சைடு எடுத்துடுவாங்க. So x plus y minus 5 is equal to 0. அவ்வளவுதான். This is the answer. ஓகேவாடா பசங்களா? எப்பயுமே டயக்ராம்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சரிங்களா? இன்டர்செப்ட் சம்ல இருந்து நம்மளுக்கு சம் வரும். இன்டர்செப்ட்னா என்னது, ஒரு லைன் எக்ஸ் ஆக்சிஸையும் ஒய் ஆக்சிஸையும் கட் பண்ற மாதிரி அப்படி கிராஸா ஸ்டாண்டிங்கா போகும், சாஞ்ச மாதிரி போகும். அந்த லைனுக்கு பேர் தான் இன்டர்செப்ட் லைன். சரிங்களா? ஸோ ஆன குவாடினேட் ஆக்சிஸ். அப்போ நான் என்ன சொன்னேன், நீங்க டயக்ராம் வரைஞ்சுக்கோங்களால முடிஞ்சா டயக்ராம் வரைஞ்சுக்கோங்க. நான் என்ன சொன்னேமா, ஒரு லைன் அப்படியே சாஞ்சாப்ல போகும். ஒரு லேடர், ஒரு ஏணிக்கு சாஞ்சிருக்குல்ல, அந்த மாதிரியே ஒரு லைன் போகும். ஸோ இந்த இடத்துக்கு பேரு பி அண்ட் இந்த இடத்துக்கு பேரு ஏ. ஓகேவா? சம் ஆஃப் இன்டர்செப்ட், இதுக்கு பேர் தான் இன்டர்செப்ட். இவனையும் ஆட் பண்ணா 7. a plus b எனக்கு 7. சரியாடாமா? இந்த லைன் வந்து ஒரு பாயிண்ட் வழியா போகுது. ஓகேவா? இந்த லைன் பாத்தீங்கன்னா -3,8ங்கிற பாயிண்ட் வழியா போகுது. திஸ் இஸ் தி கொஸ்டின்ரா பசங்களா. இந்த கொஸ்டினை படிங்க. இந்த கொஸ்டின்ல என்ன சொல்றாங்க, இன்டர்செப்ட். இன்டர்செப்ட்னா என்னது, எங்கேயோ போட்டிருப்பானே, ஆயச்சுகள். ஓகேவா? ஆயச்சுகள் தான் இன்டர்செப்ட். கரெக்டா? ஸோ அது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு AB, அந்த A and B ஆட் பண்ணா 7. சரிங்களா? இந்த மாதிரி லைன் ஈக்குவேஷனோட ஃபார்முலா என்னடா பசங்களா? இதோட ஃபார்முலா என்ன? இந்த மாதிரி லைனுக்குனே ஒரு ஃபார்முலா இருக்கு. வாட் இஸ் த ஃபார்முலா? x/a plus y/b is equal to 1. சரியாடாமா? இதுல எப்பயுமே ஒரே, இப்போ உனக்கு எத்தனை ஈக்குவேஷன் இருக்கு? ஒரே ஒரு ஈக்குவேஷன் தான் இருக்கு. ஒரு ஈக்குவேஷன்ல ஒரே ஒரு வேரியபிள் தான் இருக்கணும். இந்த எக்ஸ் அண்ட் ஒய்க்கு பதிலா நீங்க ஒரு பாயிண்ட போட்டுக்கலாம். ஏன் சொல்லுங்க, ஏன் எக்ஸ் அண்ட் ஒய்க்கு பதிலா இந்த பாயிண்ட் போட்டுக்கலாம்? ஏதாவது ஒரு பாயிண்ட், இஃப் எனி பாயிண்ட், நல்லா காது கொடுத்து கேளுங்க, இது உங்களுக்கு 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் யூஸ் ஆகும். ஒரு பாயிண்ட் ஒருத்தர் மேல இருக்காங்க. சரியாடாமா? இப்போ 3,-3,8ங்கிறது இந்த லைன் மேல இருக்கா இல்லையா? யாரா பசங்களா? இருக்கா இல்லையா? இஸ் -3,8 is on the line. லைன் மேல இருக்காங்களா இல்லையாடா பசங்களா? இருந்தாங்க அப்படின்னா x and yக்கு பதிலா இந்த பாயிண்ட சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். இல்லனா சப்ஸ்டிட்யூட் பண்ணக்கூடாது. இருக்காங்களா இல்லையா? ஓகே, இதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த ஒரு பாயிண்ட் 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணுவீங்க. ஒரு கர்வ் மேல ஒரு பாயிண்ட் இருந்தா அந்த கர்வுக்கு x and yக்கு பதிலா நான் அவனை சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம்னு அர்த்தம். சரிங்களா? அதான் மேக்ஸை பொறுத்து அர்த்தம். ஓகே, அப்போ -3 நான் எக்ஸுக்கும் 8yக்கும் நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். ஸோ அப்போ -3/a 8/b is equal to 1. இன்னும் எத்தனை வேரியபிள் இருக்கு? இன்னும் எனக்கு தெரியாம 2 பேர் இருக்காங்க. ஏன்னா என்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு ஈக்குவேஷன். ஸோ அப்போ ஒரு ஈக்குவேஷன்னா ஒரே ஒரு வேரியபிள் தான் இருக்கணும். ஒரே ஒருத்தர் தான் தெரியாம இருக்கணும். 2 பேர் தெரியாமலாம் இருக்கக்கூடாது. அப்போ என்ன பண்றேன், இதுல இருந்து b is equal to 7 minus a அப்படின்றத இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றேன். ஓகே பசங்களா, இப்போ என்ன பண்ணுங்க, டேக் LCM on both side.
ரெண்டு பக்கமும் LCM எடுங்க. அப்போ -3 into 7 minus a plus 8 into a is equal to a into 7 minus a. சரியாடாமா? இப்போ என்ன ஆகும்? மல்டிபிள் பண்ணுங்க. -21 plus 3a plus 8a which is equal to 7a minus a square. இவனை இந்த சைட் கொண்டு வந்துடலாமா? கொண்டு வந்தா a square plus 11a minus 7a minus 21. So a square plus 4a minus 21 is equal to 0. Factorize பண்ணலாமா? எப்படி factorize பண்ணுவீங்க? 21 எப்படி எழுதலாம்? 7 3s are. So எனக்கு இங்க plus இங்க minus இருக்கும். அப்போ a ஓட வேல்யூ என்னது? a opposite. a ஓட வேல்யூ என்ன வரப்போகுது? அப்போ a is equal to -7, +3. இதில் நான் யாரை யூஸ் பண்ணும்? ஏங்கிறது பாசிட்டிவ் நம்பர்னு கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க. ஏ இஸ் அ பாசிட்டிவ் நம்பர். அப்போ இதில் நான் யாரை எடுத்துப்பேன்? 3 தான் சூஸ் பண்ணுவேன். ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு 3. அப்போ பி என்னடாமா? பிங்கிறது 7 - 3 தட் இஸ் 4. ஸோ ஏபி கண்டுபிடிச்சாச்சு. அவ்வளோதான், ஈக்குவேஷன் எழுதிக்கோங்க. x/3 + y/4 is equal to 1. This is your equation. Got it பசங்களா? புரிஞ்சுதாடாமா? ஈஸியா இருக்கா? Yes everyone. எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா? Okay. See the sum பசங்களா? If the vertices of a triangle ABC are vertices கொடுத்துட்டாங்க. Okay. Actually median னா என்னடாமா? median னா cross multiple பண்ணலாம். cross multiple பண்ணிக்கலாம் விஷ்வா. சரியாடாமா? median னா என்ன? medianங்கிறது ஒரு லைன். ஓகேவா? அது வேற யாரும் இல்ல, ஒரு லைன். சரிங்களா? அந்த லைனுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் மீனிங் இருக்கு. ஓகேங்களா? லைனுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் அர்த்தம் இருக்கு. அது என்ன பண்ணும்னு கேட்டிங்கன்னா, one vertex and one midpoint. அது என்ன பண்ணும்? ஒரு vertex and ஒரு midpoint ஜாயின் பண்ணும். அதுதான் அந்த லைன். ஓகேவாடாமா? இதுவே altitude. altitudeனா என்னது? அது ஒரு லைன். இந்த லைன் என்ன பண்ணும்னா, one vertex and perpendicular. One vertex is perpendicular to the opposite side. Midpoint வராது. altitudeனா midpoint கிடையாது. medianனா மட்டும்தான் midpoint. altitudeனா perpendicular. Got it பசங்களா? இந்த ரெண்டு பேத்துக்கும் அர்த்தம் புரிஞ்சுதா? நான் இங்க எழுதி இருக்கிறது. நான் இந்த பேஜ் உங்களுக்கு அப்படியே கொடுக்குறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவாடா பசங்களா? ஸோ இப்போ மீடியனுக்கு நான் என்ன பண்ணணும்? அப்போ எத்தனை மீடியன்ஸ் வர முடியும்? எத்தனை வர்டெக்ஸ் இருக்கோ அத்தனை மீடியன். ஒரு ட்ரையாங்கிள் எத்தனை வர்டெக்ஸ் இருக்காங்க? ஒரு ட்ரையாங்கிள்ல எத்தனை வர்டெக்ஸஸ் இருக்காங்க? how many vertices are there? A, B and C னு 3 vertices இருக்கு. அப்போ 3 மீடியன் வரும். இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு மீடியன் எடுத்துட்டு அதான் சொல்றேன். வாட் இஸ் மீடியன்? மீடியன்னா என்னது? மீடியன்ங்கிறது ஒரு லைன். அந்த லைன் என்ன பண்ணும்? ஒரு வர்டெக்ஸையும் ஒரு மிட் பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணும். மீடியனுக்கு தமிழ்ல என்ன அர்த்தம்? நடுக்கோட்டின். ஓகேவா? நடுக்கோட்டின் நடுக்கோடு. அது உனக்கு தமிழ்னா ரொம்ப ஈஸியா இருக்குல்ல. நடுக்கோடுனாலே உனக்கு புரிஞ்சிடும். நடுவாப்புல போறது. கரெக்டா? இதே பாத்தீங்க ஆல்டிடியூட்னா குத்துக்கோடு. குத்துனா என்ன வரப்போகுது? உங்களுக்கு பர்பண்டிகுலரா வரப்போறாங்க. தமிழ் இஸ் ஈஸி. தமிழ்ல சில விஷயம் நம்மளுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். ஸோ இப்போ மீடியன்னா மிட் பாயிண்ட் அப்படிங்கிற லாஜிக் உங்களுக்கு தெரியணும். ஓகே? ஸோ இந்த பாயிண்ட்ரா பசங்களா? இவனையும் இதுக்கு மிட் பாயிண்ட், ஆப்போசிட் சைடோட மிட் பாயிண்ட். அப்போ நீங்க யாரை கண்டுபிடிக்கணும்? பிசியோட மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். அவ்வளவுதான். யாரை கண்டுபிடிக்கணும்? பிசியோட மிட் பாயிண்ட். ஸோ வாட் இஸ் தி மிட் பாயிண்ட் ஆஃப் தட் இஸ் டி. ஓகேவா? டி யாருக்கு நம்ம ஈக்குவல்? மிட் பாயிண்ட் ஆஃப் பி அண்ட் சி. எப்படி மிட் பாயிண்ட் கண்டுபிடிப்பீங்க? -5ஐயும் 1ஐயும் ஆட் பண்ணி 2ஆல டிவைட் பண்ணும். -1ஐயும் 9ஐயும் ஆட் பண்ணி 2ஆல டிவைட் பண்ணும். ஸோ இது யாருக்கு நம்ம ஈக்குவல்? -4/2 -2 8/2 4. கண்டுபிடிச்சாச்சா? டி பாயிண்ட் கண்டுபிடிச்சாச்சா? நான் என்ன சொன்னேன்? மீடியன்னா என்னது? மீடியன்னா ஒரு வர்டெக்ஸ் ஒரு மிட் பாயிண்ட். நான் மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டேன். வாட் இஸ் தி வர்டெக்ஸ்? வர்டெக்ஸ் வந்து ஏ வர்டெக்ஸ் 6, 2. வாட் இஸ் த ஃபார்முலா? இப்போ நம்ம கிட்ட என்ன இருக்கு? இந்த லைன் மேல போற மாதிரி 2 பாயிண்ட் இருக்கு. அப்போ ஃபார்முலா என்னது?
y minus y1 by y2 minus y1 is equal to x minus x1 by x2 minus x1. இதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலால இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சரியாடா பசங்களா? ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன கிடைக்கும்? D point என்னது? minus 2, 4. So, y minus 2 divided by 4 minus 2 which is equal to x minus 6 divided by minus 2 minus 6. இது வந்து 2 and இது வந்து minus 8. நீங்கள் வேணும்னா கேன்சல் பண்ணலாம். இதே கேன்சல் பண்ணிங்கன்னா minus 4 கிடைக்கும். minus 4 மட்டும் இந்த சைடு மல்டிபிள் பண்ணலாம். When you multiple minus 4y plus 8 which is equal to x minus 6. So, இந்த side கொண்டு வந்துட்டீங்கன்னா x plus 4y minus 14 equal to 0. இதான் உங்களோட first median. This is your AD line. இதான் என்னடாமா AD லைனோட ஈக்குவேஷன். இதே மாதிரி யாரை கண்டுபிடிக்க போறீங்க? இதே மாதிரி BC லைனை கண்டுபிடிக்கணும். ஓகே வாடமா? இதே மாதிரி B and E. ங்கிறது யாரு? ங்கிறது ஏசியோட மிட் பாயிண்ட். பிக்கும் சிக்கும் கண்டுபிடிச்சு யூசிங் 2 பாயிண்ட் ஃபார்முலா கண்டுபிடிக்க போறோம். அதே மாதிரி சிக்கும் எஃப்க்கும் கண்டுபிடிப்பீங்க. காட் இட் பசங்களா? புரிஞ்சுதாடாமா? உங்களுக்கு பி லைன் அண்ட் சிஎஃப் லைனை நான் கண்டுபிடிச்சு தரணுமா? சொல்லுங்க. If you want, now we can go down. Yes? BE and CF கண்டுபிடிச்சிடலாமா? இல்லை இதை நீங்கள் பண்ண முடியுமா? என்னால் பண்ணிக்க முடியுமா? Yes, I can do it. நீங்கள் ஆல்டிடியூட் சொல்லுங்க. உங்களால் பண்ண முடியுமா? இல்லை நான் பண்ணிட்டா பசங்களா? You can do it, right? சரி, okay. Now we can shift to altitude. Altitude க்கு போலாமா? This sum is called altitude sum. What is altitude ரா பசங்களா? Altitude னா என்ன சொன்னேன்? ஒரு vertex. One vertex இருக்கட்டும், but perpendicular to the opposite. இந்த A ல இருந்து ஒரு line, it is not going to the midpoint. It is perpendicular to the another side. Perpendicular. Perpendicular na என்னடாமா? Perpendicular na எனக்கு தேவை slope. Perpendicular or parallel. இந்த ரெண்டு word வந்தாலே நம்ம slope தான் யூஸ் பண்ணணும். சரியாடாப்பா? So, BC யோட slope என்ன? So, slope of BC. Slope of BC. எப்படி கண்டுபிடிப்பீங்க? அதை வந்து M1 ன்னு வச்சுக்கோங்க. Take it as M1, okay va? Take it as M1, சரியா? M1 என்னடாமா? B யோட point. B யோட point என்னது? -5, -1. C வந்து 1, 9. Formula என்னது? y2 minus y1 by x2 minus x1. Y coordinates subtract பண்ணும். 9 and -1 subtract பண்ணீங்கன்னா 10. And 1 ல இருந்து minus of -5 it is 6. So what is its slope? It is 5/3. அப்போ உங்களோட M slope, slope of BC, slope of AD என்னடாமா வரும்? What is slope of AD? M is equal to M யும் M1 யும் multiple பண்ணா -1. அப்போ M is equal to -1/M1. M1 reciprocal பண்ணி negative ஆல minus பண்ணும். Yes, it is -3/5. Got it ராபசங்களா? உங்ககிட்ட ஒரு ஸ்லோப் இருக்கு and ஒரு பாயிண்ட் இருக்கு. அந்த பாயிண்ட் யாரு? A பாயிண்ட். A பாயிண்ட் வந்து 6, 2. ஒரு பாயிண்ட் ஒரு ஸ்லோப் இருக்கு. So what is the formula? Y minus y1 is equal to M into x minus x1. So y minus, what is the point Rama? 2, which is equal to -3/5 into x minus 6. So 5 இங்க multiple பண்ணுவோம். So 5y minus 10 is equal to -3x plus 18.
So 3x plus 5y minus 28 is equal to 0. This is the formula. This is the altitude AD. Okay, vadama? Hi, pasangla. This is the altitude of AD. கிளியராடா பசங்களா? ஆல்டிடியூட்னா என்ன, மீடியன்னா எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரிஞ்சிச்சுல. மீடியனுக்கு என்ன பண்ணுவீங்க? மீடியனுக்கு மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சி 2 பாயிண்ட் ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணுவேன். ஆல்டிடியூடுக்கு என்ன கண்டுபிடிப்பேன்? ஸ்லோப் கண்டுபிடிச்சி ஸ்லோப் பாயிண்ட் ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணுவேன். புரியுதாடாமா? ஆனால் ஏ பாயிண்ட் ரெண்டுலையுமே யூஸ் ஆகும். ஏ பாயிண்ட் வந்து ரெண்டுலையுமே யூஸ் ஆவாங்க. ஸோ ஏடா பசங்களா? ஆனால் 5ல் இன்னும் நிறைய சம்ஸ் இருக்கு. பின்னாடி வர சம்ஸில் கிரியேட்டிவ் சம்ஸ் கேட்பாங்க, இதில் கிரியேட்டிவ் கொஷின்ஸ் கேட்பாங்க. அண்ட் இதில் ஆல்ரெடி கிரியேட்டிவ் கொஷின்ஸ் பப்ளிக்கில் கேட்டிருக்காங்க. ஓகேவாடாமா? அண்ட் இதுலேயுமே கிரியேட்டிவ் கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ 5.4 இஸ் ஃபார் கிரியேட்டிவ் கொஷின்ஸ். ஸோ இந்த 5.4 எக்ஸசைஸை நம்ம நாளைக்கு பார்க்க போகிறோம்டா பசங்களா. ஏன்னா இட்ஸ் டைம் அப் 7 o'clock வரைக்கும் தானே உங்களுக்கு செக்ஷன் இருக்குது. பட் நாளைக்கு இது ஃபுல்லாக முடிச்சிடலாம். ஓகேவா? 5th சாப்டரை நம்ம ஃபுல்லாக முடிச்சிடலாம். ஒன் டைம் சொல்லி தரவா? ஓகே ஜீவன், ஒரே நிமிஷம் பாருடாமா. See this again, I will say it. What is median? மீடியன்ங்கிறது ஒரு லைன். அந்த லைன் பார்த்தீங்கன்னா ஒரு வேர்டெக்ஸ்க்கும் ஆப்போசிட் வேர்டெக்ஸ்க்கும் நடுவாப்பில் போகிற மிட் பாயிண்ட் வழியாக போகிறவங்க. சரிங்களா? ஸோ மிட் பாயிண்ட்டு நான் வந்து கண்டுபிடிக்கிறேன். பிஎன்சிக்கு மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறேன். மிட் பாயிண்ட் ஃபார்முலா x1 plus x2 by 2 y1 plus y2 by 2. இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நாம் மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இந்த பாயிண்ட்டையும் வேர்டெக்ஸையும் ஜாயின் பண்ணுறவங்க தான் மீடியன். அப்போ ரெண்டு பாயிண்ட் ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறேன். அதில் அந்த பாயிண்ட்ஸை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 2 பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி சப்ஸ்டியூஷன் பண்ணி நான் ஆன்சர் கொண்டு வந்திருக்கேன். ஓகேவா? இது மீடியனுக்கு. ஆல்டிடியூடுக்கு என்ன பண்ணுவீங்க? ஒரு வேர்டெக்ஸ்ல இருந்து ஆப்போசிட் சைடுக்கு பெர்பெண்டிகுலரா போறது. பெர்பெண்டிகுலர்னா நான் ஸ்லோப் எடுத்துக்கணும். ஸோ அப்போ பிசியோட ஸ்லோப் கண்டுபிடிப்பேன். திஸ் இஸ் தி ஃபார்முலா அண்ட் ஸ்லோப் கண்டுபிடிச்சிட்டேன். இதோட ஹெல்ப்ல இந்த எல்லோ கலர் லைன் ஆல்டிடியூடோட லைன் ஸ்லோப் சொல்ல முடியும். ஆல்டிடியூடோட ஸ்லோப் சொல்ல முடியும். ஆல்டிடியூடோட ஸ்லோப் வந்து -1. ஸோ எனக்கு ஸ்லோப் தெரியும், ஒரு பாயிண்ட் இருக்கு. ஸ்லோப் பாயிண்ட் ஃபார்முலா வச்சு யூஸ் பண்ணிட்டேன். ஓகே, இல்லை அப்படி சொல்ல மாட்டாங்க யாருமே. ஸ்கூல் டீச்சர்ஸ் யாருமே கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா லைக் வாட் இஸ் இட், ஆல்ரெடி முடிஞ்சு போன வேற ஏதாவது கிளாஸ், இப்போ வந்துட்டு 10th கொஸ்டின் பேப்பர் பில்ட் பண்ணுறது ஒரு 11th 12th கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கவங்க சொல்ல மாட்டாங்கடா பசங்களா எந்த ஸ்கூல்ஸ்லையுமே ஒர்க் பண்ணாமல். ஸோ கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணுறது தனி டீம், அவங்க ஸ்கூல்ஸில் ஒர்க் பண்ண மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு அந்த டவுட்லாம் வேண்டாம். சரிங்களா? அப்படிலாம் டவுட் பாப்பா அவங்க தான் ஹையஸ்ட் மார்க் எடுப்பாங்களா? அப்படிலாம் கிடையாது, அப்படி பண்ண மாட்டாங்க. ஓகேவா? எஸ். பேப்பர் கரெக்ஷனுக்கு வேணா ஒரு ஸ்கூல்லேருந்து இன்னொரு ஸ்கூலுக்கு போவாங்க. கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணுறது உங்களோட 10th டீச்சர்ஸ் கிடையாது. they won't prepare 10th லைக் கொஸ்டின் பேப்பர் அவங்க ப்ரிப்பேர் பண்ண மாட்டாங்க. ப்ரிப்பேர் பண்ணுறது வேற டீம், அவங்க ஸ்கூல் டீச்சர்ஸ் கிடையாது. யாரா பசங்க? ஸோ இந்த செக்ஷனை நான் உங்களுக்கு பார்ட் 2 நான் நாளைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரியாடாமா? ஸோ பாய் பாய் எவ்ரிவன் அண்ட் தேங்க்யூ ஃபார் த செக்ஷன். எஸ்.